அதிக மழை பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. ஐயோ ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க? நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சிவகாமி. இங்க பாரு, எத்தனை வாட்டி அதையே திரும்ப திரும்ப படிப்பீங்க? அது வந்து அப்படி என்னத்தை தான் சுவாரஸ்யமா இதுல போட்டிருப்பாங்கன்னே தெரியல. இங்க பாரு என்ன சிவகாமி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீ சந்தியாவுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க. நீங்க ஒரே ஒரு ஆள் போதுங்க, இப்படியே பேசி பேசி என்ன வில்லியாவே நீங்க மாத்திடுவீங்க. நீ வில்லில இல்ல, நீ ரொம்ப கடுமையா நடந்துக்கிற, அவ்வளவுதான். எப்பவும் முறுக்கு கம்பி இறுக்கி கட்டின மாதிரியே இருந்தா என்ன பண்றது? இத்தனை பேர் இருக்கிற வீட்ல சித்தன் போக்கே சிவன் போக்குன்னு விட்டுட்டா குடும்ப கட்டுக்கோப்பா இருக்குமா? இல்ல நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்க முடியுமா? சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரி சரி, கோவப்படாத சிவகாமி. நான் உன்னை பாராட்ட தானே செய்றேன். போலீஸ் பிடிச்சு கொடுத்த விஷயத்துல சந்தியாவை வழக்கம் போல திட்டி வம்ப விலைக்கு வாங்கி வந்துட்டியேன்னு சொல்லிருவியோன்னு நினைச்சேன். ஆனா சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வச்சிருக்க. நல்லது பண்ணா நல்லதுன்னு சொல்ல போறேன், அதுல என்ன இருக்கு? ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா, போலீஸ் மாதிரி வேஷம் போட்டுலாம் ஏமாத்துவாங்களா? எப்படிமா உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வருது? அதெல்லாம் நிறைய நடக்குது மயில. இன்னும் எவ்வளவோ ஃப்ராடுங்க இருக்காங்க தெரியுமா? அப்படியே தத்ரூபமா நடிப்பானுங்க. அம்மா அம்மா அம்மா, என்னடி இவ்வளவு பதட்டமா வர? என்ன அண்ணி பேசுனது டிவில வருதுமா. மீடியால இருந்து அண்ணியே பேட்டி எடுத்திருக்காங்களா? என் ஃப்ரெண்ட் இப்பதான் போன் பண்ணா, அதனால தான் டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம்னு வந்தேன். வீடியோ எடுங்க, சீக்கிரம் போடு. அட சீக்கிரம் மாத்துமா. ஏங்க இதெல்லாம் கூடவா டிவில போடுவாங்க? ஆமாமா, எவ்வளவு பெரிய நியூஸ் தெரியுமா? இதெல்லாம் போடாம இருப்பாங்களா? அவளுக்கு யோகம் தான் போல இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் அவளுக்கு சாதகமாவே மாறிடுதே. தப்பு செய்யறது யாரா இருந்தாலுமே தட்டி கேட்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். சந்தியாவின் துணிச்சல் மிகுந்த இந்த செயல்பாட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டியதுடன் மாநில அரசின் விருதுக்கு பரிந்துரைப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது போன்ற மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தமிழ் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். என்னமா இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு? விளம்பரத்தை போட்டாங்க. நம்ம பார்த்தது பாதி நியூஸ் தான் மயில. எப்படியும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணி போடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போதைக்கு ஹாட் நியூஸ் இதுதான். என்ன சிவகாமி, உன் மருமகளை நினைச்சு பெருமைப்படுறியா? பரவாயில்லைங்க. வாய் விட்டு 4 வார்த்தை சொல்ல உனக்கு மனசு வராதே. மா, நம்ம சந்தியாமா டிவில வந்திருக்காங்க. இந்நேரம் தெருவே பார்த்திருக்கோம், நம்ம ஊரே பார்த்திருக்கோம், இந்த நாடே பார்த்திருக்கோம், ஏன் இந்த உலகமே பார்த்திருக்கோமா? ஆமா மயிலு, எல்லாருமே பார்த்திருப்பாங்க. சந்தியாமாவை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த மயிலுக்கு ஒரு நாள் ரெக்கைய வெட்டி விடணும். தோ சரவண சந்தியா வந்துட்டாங்களே, வாமா. சந்தோஷமா இருக்குமா? கலக்கிட்டீங்க நீ. சந்தியா கலக்கிட்டம்மா. இப்பதான் உன் பேட்டியை டிவில போட்டாங்க. ரொம்ப பிரமாதமா பேசுனமா. அம்மா வாழ்த்துக்கள்மா, கைய கொடுமா. அண்ணி செம்மையா பேசுனீங்க அண்ணி, ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் மா, கை கொடு. வேற லெவல்ல இருந்துச்சுமா. டிவில உங்களை பார்க்கிறதுக்கு அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னமா பேசுனீங்க நீங்க? ஐயோ சூப்பர். சரி சரி, இன்னைக்கு முந்திரி தூக்கலா போட்டு பருப்பு பாயசம் பண்ணிட வேண்டியதுதான். ஏமா உயர் அதிகாரி என்னமா சொன்னாரு? கமிஷனர் ரொம்ப பாராட்டினார் மாமா. எல்லா பெண்களும் இதே மாதிரி நல்லா போல்டா இருக்கணும்னு சொன்னாரு. கரெக்ட். உங்களுக்கும் அத்தைக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏமா குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தது நீதானம்மா, எங்களுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? இருந்தாலும் அத்தையோட பெர்மிஷன் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க அங்க போயிட்டு வந்திருக்கவே முடியாதுல்ல மாமா. போட போறாங்க பாருங்க. போடு. ஆட் முடிய போகுது. டேய் சரவணா, டிவில வர போறடா, பாருடா. இல்லப்பா, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும் பாருங்க, நான் உள்ள போறேன். என்னங்க சந்தியா, நீ எங்க போற? நீ நில்லு, டிவிய பாரு. நீ பார்க்க வேண்டாமா? அத அத்தை பாரு பாரு.
தென்காசி அருகே காவல்துறை சீருடையில் பொதுமக்களிடம் வசூல் வேட்டை நடத்திய ஒரு திருட்டு கும்பல் இன்று பிடிபட்டது. இவர்களை கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்த இளம்பெண் சந்தியாவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீப் சிங் வெகுவாக பாராட்டினார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சந்தியா கூறியது என்ன என்பதை இந்த காணொளியில் காணலாம். என் கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு, அதை நான் தடுக்கலனா இன்னும் எத்தனையோ பேரு அந்த கிரிமினல்ஸ் ஏமாத்திருப்பாங்க. அண்ட் மோரோவர் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயும் ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். மிஸ்டர் சரவணன், சந்தியா மாதிரி பிரைவான பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது தப்பு. அவங்க படிச்ச படிப்புக்கு எந்த வேலை ஃபிட் ஆகுதோ அந்த வேலைக்கு அனுப்பி வைங்க. பாவம், அத்தனை பேர் நடுவுல தைரியமா பேச முடியாம, நினைச்சதை சொல்ல முடியாம சரவண ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பான். உள்ளுக்குள்ள ஒடுங்கி போயிருப்பான். அவனோட மனவேதனை இங்க யாருக்குமே புரியாது. பெத்த தாய் எனக்கு மட்டும்தான் புரியும். என்னமோ ஒலிம்பிக்ல ஓடி 2 மெடல் வாங்கிட்டு வந்த மாதிரி என்னமா பண்ற இந்த சந்தியா? என்னமோ 2 ஃப்ராட் பசங்களை புடிச்சு கொடுத்துருக்காளாம். இவள மாதிரி ஒருத்தி கிட்ட சிக்கிருக்கானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு பெரிய ததியா இருந்திருப்பானுங்க. இதுக்கு போய் கமிஷனர் கூப்பிட்டு மாலை மரியாதை வேற, டிவில எல்லாம் வேற பேட்டி வேற. என்ன நடக்குதுன்னே புரியல. வெளியே இருக்கிறவங்கள விடுங்க, உங்க அம்மா அப்பா பார்வதி இவங்கெல்லாம் அப்படியே சந்தியாவை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒருவேளை அந்த திருடன் வில்லங்கமா ஏதாவது பண்ணி வீட்டுக்கு பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுவாங்களாம்? ஏன் இப்ப மட்டும் என்ன, அந்த திருடன் அந்த கோவத்தை மனசுல தானே வச்சிருப்பான். ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவளை பழி வாங்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவ பிரச்சனை என்ன இவளோட முடியுமா? ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்க, அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க இப்படி ஒருத்தரையும் விடாம அத்தனை பெரிய பம்புக்கு இழுத்து அடிதடிக்கு போறது. இவ மனசுல என்ன பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யாரும் உள்ள புது நம்ப வச்சிருக்காங்க. அதான் சீனை போட்டு இல்லாததெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊர்ல என்ன தப்பு நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இவ வேலையா? புருஷனை பக்கத்துல வச்சுட்டு போய் சாகசம் பண்ணா அது அவருக்கு கௌரவம் குறைச்சல் இல்லையா? இதெல்லாம் உங்க அம்மா கேட்க மாட்டாங்கல்ல? ஏங்க, ஒருத்தி காட்டு கதை கத்திட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பதில் சொல்றீங்களா? அந்த அளவுக்கு அப்படி நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? ஏங்க, உங்களதான் படுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா? ஏங்க, இப்படியே கடைசி வரைக்கும் எடுத்துருவீங்களா? ஏங்க, ஏங்க உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் என் பக்கத்துல வராம 2 வார்த்தை பேசாம நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லாம உங்களால இருந்துட முடியுமா? ஏதோ ஒரு நாள் இந்த கோவத்தை விட்டுட்டு நம்ம ஒண்ணு சேர்ந்து தானே ஆகணும். அதை எதுக்கு தள்ளி போடுறீங்க? ஏங்க, மேல வாங்க, நம்ம எப்பயும் போல மேலேயே படுத்துக்கலாங்க. ஏங்க வாங்க. ஏய், போய் தூங்குன்னு சொல்றல. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, சின்ன புள்ள தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய், ஏங்க வாங்க. விடு. நான் விட மாட்டேன். வாங்க, மேல வாங்க. ஏய், மேல வாங்க. ஏய், விடுன்றல. எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். பாத்தியா சிவகாமி, சந்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கா.
அவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியே நேர்ல கூப்பிட்டு பாராட்டி சால்வ போட்டு பத்திரிகையாளர்களெல்லாம் வர சொல்லி பேட்டி எடுத்து இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இந்நேரத்துக்கு இந்த தெருவே சந்தியா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தெரு என்ன, இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் காலையில பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சந்தியாவோ சரவணனோ ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்ல தெரியுமா? நீ ஏதாவது சொல்லிடுவியோன்னு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவா மத்தவங்களா இருந்தா இத எவ்வளவு பெருமையா சொல்லிருப்பாங்க. ஆனா சந்தியா அடக்கமா அமைதியா இருந்துட்டா. சந்தியா நம்ம குடும்பத்துக்கு பெருமை தேடி தந்திருக்கா சிவகாமி. ஒரு காலத்துல உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சது நீ சந்தியான்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தல்ல. ஆனா இன்னைக்கு அதே போலீஸ் அவளை நேர்ல கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்க. டிவில பார்த்தல்ல? அந்த டிவில நீங்க சந்தியாவை மட்டும்தான் பாத்தீங்க. நான் சரவணனையும் சேர்த்து பார்த்தேங்க. அத்தனை கேமரா, அத்தனை மைக்கு, அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல என் புள்ள சரவண எப்படி கூனி குறுகி போய் நின்னான்னு பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்காதே. ஆனா என் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த இடமே அவனுக்கு அவ்வளவு அநியாயமா இருந்துச்சு. அவன் கண்ணுல நான் அதை பார்த்தேன். இல்ல சிவகாமி, அது அது வந்து அதே நீ அப்படி பார்க்கணும். வேற எப்படிங்க பாப்பீங்க சொல்லுங்க? நான் சந்தியா ஒண்ணு தப்பு சொல்லலைங்க. அவ நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கா. அதுக்காக கூப்பிட்டு பாராட்டுறாங்க. அது இருந்துட்டு போகட்டும். ஆனா நம்ம பையனோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அங்க பேசினது, நடந்துகிட்டது, அந்த சூழ்நிலை, அதெல்லாம் எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கும். பாவம், தப்பு பண்ணிட்டோங்க. நாம தப்பு பண்ணிட்டோம். சரியா விசாரிக்காம ஒரு படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு சரவண வாழ்க்கையே நாம படுகுழியில தள்ளிட்டோம். பாவம், இந்த குடும்பத்துக்குன்னு ஓட உழைச்சவன் இப்ப வரைக்கும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு இந்த குடும்பம் என்ன திருப்பி செஞ்சது? எந்த வகையிலயும் பொருத்தம் இல்லாத ஒரு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அத கூட பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு எல்லா வேதனையையும் வலியையும் தனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு இருக்கான் ஏன் புள்ள. எனக்கு தெரியுங்க, நல்லா தெரியும். சரவண இப்ப சந்தோஷமாவே இல்ல. அவன் மனசு கிடந்து துடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சிவகாமி. ஆனா சரவணன் நீ நினைக்கிற மாதிரி அமைதியா இல்ல. அவன் சந்தியாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டம் போட்டுட்டான். சந்தியா மேல அவன் வெறுப்பு காட்டுற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியில சொல்லக்கூடாதுன்னு என் வாயை வேற கட்டி போட்டிருக்கான். நம்ம ஊர்ல நல்லா படிச்ச நிறைய பொண்ணுங்களோட நிலைமை கல்யாணத்துக்கு பிறகு இப்படிதாம்மா இருக்கு. ஒரு பறவைக்கு சிறகு இருக்கிறது எதுக்காக? பறக்கணும், சுதந்திரமா பறக்கணும், சந்தோஷமா பறக்கணும். உங்க வைஃப் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இவங்களை மேற்கொண்டு படிக்க வைங்க, இல்லைன்னா வேலைக்கு அனுப்புங்க. ஏங்க ஏன் இங்க வந்து வெளியில படுத்திருக்கீங்க? ஷோ, ஏங்க எவ்வளவு கொசு கடிக்குது பாருங்க. உள்ள வந்து படுங்க வாங்க. ஏங்க ஏங்க சொன்னா கேளுங்க. இப்பவே இங்க இவ்வளவு கொசு இருக்கு. நடுராத்திரி எல்லாம் தாங்கவே முடியாது. பெட்ஷீட் போத்தி விடுவோம்.
பாவம் இவரு ரொம்ப டயர்ட்ல இங்கேயே படுத்துட்டார் போல. ஏன் சந்தியா, ஏன் இப்படி கிளம்புற நேரத்தில் என் மேலே அன்பை கொட்டுறீங்க? என்னால் தாங்க முடியலைங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே முள்ள குத்துற மாதிரி இருக்குங்க. இந்த ஞாபகம் என்ன கொன்றுங்க. நாளைக்கு நிச்சயம் முடிஞ்சதும் உங்களை அனுப்பி வைக்கிறது தான் நல்ல முடிவு. நான் எடுத்த முடிவில் எந்த தப்புமே இல்லைங்க. எவ்வளவு வேலை இருக்கு. எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். மத்த வேலையெல்லாம் கொஞ்சம் நிதானமா செஞ்சுட்டு நிச்சயதார்த்தத்துக்கு தயாராகணும். இல்லனா விசேஷம் ஆரம்பிக்கும் போது தழைச்சு போயிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பாடு சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கும் நம்மள போட்டு இம்சை பண்றாங்களே. ச்சே! ஆஹா, அப்படி செஞ்சா அதுக்கும் நம்ம கிட்ட தான் காசு கேட்பாங்க. அதுக்கு இந்த வேலையே பரவாயில்ல. நாளைக்கு கீரையை கிள்ளிட்டு போயிடலாம். தின்னு தின்னு நல்லா தின்னு. கீரையை கீழே வச்சுட்டு 2 கையாலையும் புடிச்சு சாப்பிடு. நான் ஒரு நாற்காலி எடுத்து வரட்டுமா? உட்காந்து சாப்பிடுறியா? அப்பதானே உடம்புல ஒட்டும். என்னடி அத்தை, நாங்க எல்லாரும் இங்க பதட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்ற பாரு. கேரட் திங்கிற நேரம் அடியுது. கூடாத. விருந்தாளிங்களுக்காவது கொஞ்சம் மிச்ச வை. இந்தா இதையும் சேர்த்து நல்லா வெட்டு. இதை தூக்கி போடுற. சரிங்க அத்தை. சீக்கிரம் வேலையை பாரு. அம்மா. என்ன பாரு, ஏதாவது வேணுமா? இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். இன்னைக்கு உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. எல்லா வேலையையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீ ஒரு ரூமுக்கு போய் அத உன் முகத்துக்கு அழகு சாதனை என்னமோ பூசுவல்ல, அதெல்லாம் போட்டு முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கோ. போ. சரிம்மா. ஐயோ, ஆடு பனஞ்சிருச்சா? இதெல்லாம் பார்க்க மாட்டியா அர்ச்சனா? காத்துல அணைஞ்சிருச்சு போல. சமையல் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாப்பா, இப்பவே ஆரம்பிச்சு முடிச்சாதானே சரியா இருக்கும். இது ஒண்ணு. சரவணா, இனிப்பு என்ன செய்யலாம் சொல்லு. நான் கடையில இருந்து எடுத்துட்டு வரேமா? இல்லப்பா, நல்ல நாள் அதுவுமா வீட்ல ஏதாச்சும் ஒரு இனிப்பு செய்யணும்ல, அதான் கேட்டேன். என்ன செய்யலாம்? அல்வா செய்யலாமாமா? மாப்பிள்ளையே அல்வா ஸ்பெஷலிஸ்ட் தான். என் தங்கச்சிக்கு அல்வா கொடுத்துட்டு தான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண வந்திருக்கான். அல்வா செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு அவ்வளவு நேரம் இல்லையே. ஏற்கனவே இங்க வேலை நிறைய இருக்கு. சரிம்மா, நீங்க போய் மற்ற வேலையெல்லாம் பாருங்க. நான் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். இவன் ரியாக்ஷனே இல்லாம இருக்கா? ஏற்கனவே 2 பேரும் பிளான் போட்டிருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். இதுங்கள நம்ப முடியாது. நீ நிஜமா தான் சொல்றியாடா சரவணா? நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் அந்த வேலையெல்லாம் பாருங்க. நான் இங்க இருக்கிறத பாத்துக்கிறேன். அப்பாடா, தப்பிச்சேன். ஏங்க, என்னங்க பண்றீங்க? என்னாச்சு? கட் பண்றேன். கத்தி இப்படி வச்சு வெட்டினீங்கன்னா கையை வெட்டிடுங்க. கத்தி இப்படி பிடிச்சி கீழே வச்சு தாங்க இப்படி கட் பண்ணணும். பார்த்து செய்யுங்க. அம்மா, அந்த மாதிரி வேலையெல்லாம் ஏமா சந்தியாவுக்கு கொடுக்குறீங்க? உங்க கூட கூட்டிட்டு போய் வேற ஏதாவது வேலை கொடுங்க. பழக்கலாத வேலை ஏன் செய்யணும்? ஏங்க, வேலை செஞ்சாதானே கத்துக்க முடியும். கத்துக்கலாங்க, ஆனா இன்னைக்கு வேணாம். அம்மா. அம்மா. வந்துட்டியா? வந்துட்டமா. அம்மா, ஆதி கூப்பிடுறேன் பாருங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, இத நீ கவனிச்சுக்க. ஏதாவது வேணும்னா எனக்கு கூப்பிடுப்பா. அர்ச்சனா, சந்தியா வாங்க, நிறைய வேலை இருக்கு. என்னடா, எல்லாத்தையும் வாங்கிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டேன். பூ, பழம் எல்லாமே வாங்கியாச்சு. பாத்துக்கோங்க. எதையும் மறக்கலையே. ஏன்னா நேரம் இல்ல. அர்ச்சனா, பூவு, பழம், வெத்தலை பாக்கலாம் தட்டுல தனித்தனியா எடுத்து வச்சிரு. இந்த பூஜைக்கு நானே எடுத்து வைக்கிறேம்மா. வேணாம் வேணாம், நீ பூ கட்டுற வேலையை பாரு. மத்த வேலையெல்லாம் அர்ச்சனா பாத்துக்குவா. சரிங்கம்மா. இந்த ஆதி, இத கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. உன்னோடதுப்பா? ஆமாம்மா, என்னோடது அப்படியே அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? போடா. ஓகே. மா, நீங்க புடவை கேட்டீங்கல்ல? ஆமாப்பா. இந்தாங்கம்மா. கொண்டு வந்துட்டியா? சரி வாங்க, இத பிரிச்சு பார்க்கலாம். எல்லா புடவையுமே நல்லா இருக்கு செந்தில. இதெல்லாம் யாரு எடுத்து வச்சது? மா, நான் தாமா.
இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பேருக்கு 4 கம்மி விலையில புடவை எடுத்துட்டு வருவோம் இல்லாம நல்ல காஸ்ட்லி புடவையா தூக்கிட்டு வந்திருக்காரு இந்த மனுஷன். எப்படியும் மொத்தமா சேர்த்து 8000 10,000 வரும் போல இருக்கே. ஐயோ, என்ன அர்ச்சனா அப்படி முழிக்கிற? அத்தை என்ன காசு பூரா போச்சேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கியா? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பார்வதிக்கு போய் நான் போய் கணக்கு பாப்பேன் அத்தை. உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. ஏதோ இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் செந்திலும் நீயும் காசை பத்தி கவலைப்படாம மனசு வந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சந்தியா, நீ போய் வீடெல்லாம் அலங்காரம் பண்ற வேலையை பாரு. சரவண சொன்ன மாதிரி எந்த வேலை தான் இவளுக்கு ஏத்தது. சரிங்க அத்தை, நான் உள்ள போய் வேலை பாக்குறேன். சரிம்மா, நானும் கடைக்கு போயிட்டு வரேம்மா. மயிலு, பூ கட்டி முச்சல் எடுத்துட்டு வா. சரிங்க. வரேன்ப்பா. போயிட்டு வாடா. அர்ச்சனா, நீ போய் அலங்காரம் பண்ற வேலையை பாரு. சரிங்க அத்தை. சிவகாமி, என்னங்க? சமையல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஜம்மன் இங்க வந்து உட்காந்துட்ட. சமையல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மான்னு சரவண என்ன அனுப்பி வச்சுட்டான். ஓ, அப்ப இன்னைக்கு சரவணோட சமையலா? ஆமாங்க. சரி, நான் போய் என்ன பண்றான்னு பாக்குறேன்.